என்ன பார்க்குறீங்க? தியானம் பண்ணும்போது தூங்கி தூங்கி விழுகிறீங்களா? இதுக்கான யோக காரணம் எனக்கு தெரியல சார். செந்தில் கூட ஒரு படத்தில் சொல்லுவார், எனக்கு எது பிடிக்கலையோ அப்போ நான் தூங்கிடுவேன். உண்மையிலே அதில் உண்மையான அர்த்தம் இருக்குதுங்க. அதாவது இப்போ இந்த பரபரப்பான வாழ்க்கை நமக்கு பிடிக்கல, நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் நமக்கு பிடிக்கல, இவங்க கிட்ட இருந்தாலும் விலகி ரொம்ப அமைதியாக ஆனந்தமாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். எதெல்லாம் நமக்கு பிடிக்கலையோ அப்போ செந்தில் சொன்ன மாதிரி நான் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, அதே மாதிரி தியானங்கிறது உங்களை கொஞ்சம் கழட்டி வைக்கிற மாதிரி. இப்போ ஒரு மெஷின் ஓடிக்கிட்டே இருக்குது, அந்த மெஷினுக்கு எப்போ ஓய்வு கொடுப்பீங்க? அந்த ஓட்டத்தை எல்லாம் நிறுத்தி அந்த கரண்ட் சப்ளை எல்லாம் கட் பண்ணி ஃபுல்லாக ஷட் டவுன் பண்ணும்போது அது இயக்கங்களை எல்லாம் நிறுத்தி அமைதியாக இருக்கும். அப்போ அங்கே எந்த ஆரவாரமே இருக்காது. இது ஜென்ரலான ஒரு விஷயம். யோக தத்துவத்தில் சொல்லும்போது உடலும் மனமும் ஒரு ஒருங்கிணைந்த நிலையில் அந்த ஒரு ஸ்ட்ரீம் லைனில் இருக்கும்போது அங்கே ஒரு ஆழ்ந்த அமைதி நிலவுது. உங்கள் உடம்புக்கும் உங்களோட மனசுக்கும் உங்கள் உயிர் சக்திக்கும் ரெஸ்ட் இல்லாமல் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு ஸ்ட்ரீம் லைனில் ஒரு தளத்தில் அலைன் ஆகும்போது, அதாவது ஒன்றோடு ஒன்று இணையும் பொழுது அங்கே ஒன்றுமே இல்லாத தன்மை வந்துடுது. ஆரம்பத்தில் நீங்கள் தியானத்தில் தூங்குறது உங்களுக்கு ஏதோ பெரிய தப்பு மாதிரி தோணும். என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஆனந்தமான சூப்பரான விஷயம்னு சொல்லுவேன். தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் உங்களோட கான்சியஸ் மைண்ட், அதாவது நீங்க தெளிவா விழிப்புணர்வோட இருந்து நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற தன்மையில உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் தியானம். ஆனா தியான தன்மைன்னா என்னன்னா இந்த அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போறது, தியானத்தை தாண்டி சமாதிக்கு போறது. ஸோ நீங்க தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த தியான தன்மைக்கு அடுத்தது வந்துடுறீங்க. உங்க உடம்ப மறந்துடுறீங்க, உங்க மனசை மறந்தீங்க, உங்க உயிர் சக்தியை மறந்துடுறீங்க, என்னன்னே தெரியாம அப்படி தூங்கி போயிடுறீங்க. தூக்கத்தில் என்ன நடக்குதுன்னு காலையில் கேட்டால் உங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் உடலும் உங்கள் மனமும் உங்கள் உயிர் சக்தியும் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பொன்னான விஷயம் தான் தூக்கம். அது தியானத்தன்மையில் கிடைக்குதுன்னா ரொம்ப அற்புதமான விஷயம். இனிமேல் நான் தியானத்தில் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் தாழ்வு மனப்பான்மை வைக்காம கீழே விழுகாமல் உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. அது உங்களோட உடலுக்கும் மனவுக்கும் உயிருக்கும் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஓய்வு.